இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எப்பொழுது கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. இன்றைக்கு அநேகர் பலவிதமான சிறையிருப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். வியாதி, கடன், பிரச்சனை, போராட்டம், சாத்தான் நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அதனால சிறையிருப்புக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஆனால் சிறையிருப்பில் கிடைக்கிற மக்களை திருப்பும் பொழுது மகிழ்ச்சி வருமாம். யாரு சிறையிருப்பை திருப்புவா? கர்த்தர். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. 126வது சங்கீதம் 4வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல வெள்ளங்களை திருப்புவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை யாவரையும் உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் இல்லாவிட்டால் கூட ஒரு சில பேர் இந்த ஆராதனை வேளை எதிர்பார்த்து இருக்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தடையில்லாமல் அந்த நிகழ்ச்சி வர எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எனவே அந்த தேவனை, இயேசுங்கிற ஒப்பற்ற தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதிக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவங்களை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை நம்ம பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கலாம். எனவே உங்களை அன்போடு அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடிக்கொள்ளுவோம். அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இருக்கிற இடத்துல இயேசு வருவார். அது எந்த ஊரோ, எந்த நாடோ, எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம கண்ணீரோடு தேடும் பொழுது நம் அருகில் அவர் வருகிறார். நமக்கு இதெல்லாம் வேண்டும் என்பது அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம் நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அவர். எனவே ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு கேட்போம். என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஒப்பற்ற தேவனப்பாம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள ஒரு ஆண்டவரே ஆராதிக்கங்களை தகுதிப்படுத்துவோம் அப்படி சொல்லி கேட்போம். முடிந்த மட்டும் செருப்பெல்லாம் போடாமல் அப்படி முடிந்த மட்டும் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியுமோ அப்படி தேவன் அசைவாடு இறங்க விட்டு கொடுத்து அவர் நோக்கி பார்க்கலாம். தேவன் வருவார், அசைவாடுவார். அப்படி ஷோம் பண்ணுங்களேன். அவனுடைய கையை எம்எல்ஏ வைங்கப்பா, அவர் ஆவியாக இருக்கிறாரு. அப்படியே அப்படியே கையை எம்எல்ஏ இறங்கட்டும் ஆண்டவரே. இப்படி பாத்திரம் விடுகிறமையாம். இந்த வஸ்திரத்தின் தோரத்தை தொட்டோர் ஸ்திக்கு அற்புதம் நடந்துச்சுதே. இப்படி பாதத்தில் வியாதிப்பட்ட மக்கள்லாம் வைத்தாங்களாம், அவங்களாம் சுகமடைந்தாங்களாம். அதே போல் வாரும் நம்பிக்கையோடு கூட நம்ம நோக்கி பார்க்கலாம். வல்லவர் மகிமையான காரியங்களை செய்வார். இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். Jesus, lift you Lord. நம்ம வேண்டுகிறோம், போற்றுகிறோம், வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவான். நம்பிக்கையோடு சொல்லுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவான். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே என் வாழ்க்கையில் இருள் நீங்கணும், வெளிச்சம் தாரும் என் நேரமே. என் கண்ணீரெல்லாம் நீக்கி என் காயங்களை ஆற்றி என் கனிவோடு நடத்த வாரும்.
வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடும். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடும். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே என் துணையாளரே, துன்பத்தில் என்னை தாங்கும் என் மனவாளரே, அபிஷேகத்தை ஊற்றும் மறுரூபமாக்கும் ஆற்றலை பலத்தை தாரும் இயேசுவே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, என் துணையாளரே என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அசைவாடுகிற ஆவியானவர் வாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை அசைவாடும் எங்கெல்லாம் உடைய பிள்ளைகளப்பா ஆராதிக்க கூடியிருக்கிறாங்களோ, தனியாகவோ குழுக்களாகவோ குடும்பமாகவோ கூடியிருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். அசைவாடும் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆராதிக்க தேவையான பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும், தகுதி எங்களுக்கு தாரும், தடைகளை விலக்கும், இடையூறுகளை விலக்கி போடுவீராகப்பா. தேவன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற மக்களுக்கு விடுதலை தருகிறீர். ஆராதிக்கிற மக்களுக்கு ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறீர். ஆராதிக்கிற மக்களை ரட்சிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சந்தோஷமே இல்லாத ஒரு காலத்தின்றைக்கு நாங்கள் வாழுகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எங்கள் பலன். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்கணுமா? நாங்களும் அப்படித்தான் ஆசைப்படுகிறோம் ஐயா. துக்கமாக இருக்க யாருமே விரும்பலை, சந்தோஷம் இருக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் இந்த சந்தோஷம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. வியாதி நிமித்தமாக ஐயா, பிரச்சனைகள் நிமித்தமாக, போராட்டத்து நிமித்தமாக சந்தோஷம் இல்லாமல் கவலையோடு துக்கத்தோடு வாழுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அன்றைக்கு மார்த்தாலும் மரியாளும் அழுது கண்ணீரோடு இருக்கும் பொழுது, அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே அழுது கொண்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்து
கொடுத்தீரே. அதே போல் யார் யார் எந்தெந்த காரியத்தை நிமித்தம் கலங்கி அழுது கொண்டு இருக்கிறாங்களோ இந்த ஆராதனைகள் அசைவாடுங்க தகப்பனே. கண்ணீர் மாறுகிறது மட்டுமல்ல, ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. நீ சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர். அப்போ வாரும் அசைவாடும் என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். உம்மை மட்டும் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கூடவே நடத்த தகப்பனே, இயேசு கிறிஸ்து என்கிற முடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் பாட போகிறோம். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட நம் இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவால் எல்லாம் கூடும். நம்ம இயேசு இயேசுவால் எல்லாம் கூடும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் அது நடக்கலை. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியலை. இந்த சந்தோஷத்துக்காக மனுஷன் மதுபான கடைக்கு போகிறான், சினிமா தேட்டருக்கு போகிறான், பாவம் தனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறான். கடைசி இருக்கிற சந்தோஷத்தை இழந்து வேதனையோடு கூட காணப்படுகிறாங்க. அதே போல் ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இப்போ கல்யாணம் முடித்து கொடுத்தா பிள்ளை சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் நம்ம கல்யாணம் முடித்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம சந்தோஷம் இல்லை. அதை பார்த்து நம்ம அறிந்து நம்ம துக்கப்படுகிறோம். அப்படி அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ என் பிள்ளைகளை சந்தோஷம் வைக்க நான் முயற்சி செய்தேன், நான் சந்தோஷம் இருக்கத்தான் ஆசைப்பட்ட முடியலை. அப்படி கவலைப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவிட வருவோம். கவலை கண்ணீரை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்துருவார். நம்பிக்கையோடு பாடுவோமா? சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. ஜீசஸ். Glory to God. நம்பிக்கையோடு பாடுவோம். கண்ணீரை மாற்றி, கவலைகளை மாற்றி கடிகூற செய்கிற தேவன் அவர். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். நம்ம இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். நம்ம இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசுவிட்ட வந்த என்ன நடக்கும்? பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிற்றின்பம் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகளுக்கு நீ கொண்டு போய் விடும். எனவே இயேசுவிட்ட வந்த பாவங்களை போக்குவார். ஒரு புது வாழ்க்கை நமக்கு தேவன் தருவார். பரிசுத்தம் தருவார். பரலோகம் சேகிற வழி செய்வார். இயேசுவிட்ட வருவோம். பாவங்கள் போக்கிடுவாரே, புது வாழ்வு தந்திடுவாரே. பாவங்கள் போக்கிடுவாரே, புது வாழ்வு தந்திடுவாரே. பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்ப்பார். இயேசுவிடம் வாருங்களே. நம்ம இயேசுவிடம் வாருங்களே. இயேசுவிடம் வாருங்களே. நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. கண்ணீரை துடைத்திடுவார். நம் கரங்களை அவர் பிடித்திடுவார். கைவிடப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையை உன் கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவார். கவலைகளை நீக்குவார். கழிவுற செய்வார். சிவனம் வருவோம். கண்ணீரை துடைத்திடுவாரே.
கரங்களை பிடித்திடுவாரே, கண்ணீரை துடைத்திடுவாரே, கரங்களை பிடித்திடுவாரே, கவலைகள் நீக்கி கடி கூறச் செய்வார், கவலைகள் நீக்கி கடி கூறச் செய்வார். இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. கஷ்டப்படுத்துகிற, கசக்குகிற, வேதனைப்படுத்துகிற சாத்தானை இயேசு துரத்துவார். தொடர்ந்து வருகிற சாபத்தெல்லாம் இயேசு முறித்து விடுவார். அன்புக்காக இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பால் நம்மை தேற்றி அபிஷேகம் செய்வார். அந்த இயேசுவிடம் வாருங்கள். சாத்தானை துரத்திடுவாரே, சாபங்கள் முறித்திடுவாரே, சாத்தானை துரத்திடுவாரே, சாபங்கள் முறித்திடுவாரே. அன்பாலை தேற்றி அபிஷேகம் செய்வார், அன்பாலை தேற்றி அபிஷேகம் செய்வார். இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும், நம்ம இயேசு இயேசு இயேசுவால எல்லாம், விசுவாசத்தோடு இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும், நம்ம இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் படிடுவோம், இயேசு நோக்கி பார்க்கலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லா துக்கத்தை மாற்ற வல்லவர். பைபிள் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். எவிரி என்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு ஜெப ஆலய தலைவன் அவர். ஜெப ஆலய தலைவன் வருகிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டிய நிலைமையில் இருந்திருப்பார். அவர் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு அற்புதங்கள்லாம் இயேசு செய்திருப்பார். எப்படியோ ஜெப ஆலய தலைவர் அவர். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து, ஒரே ஒரு மகள் அவளுக்கு. அதை தவிர அவர் ஆணோ பெண்ணோ கிடையாது. அவளுக்கு வியாதி வந்துட்டது. அந்த வியாதியில் ரொம்ப கண்ணீரோடு கூட முழங்கால் படிட்டு, இயேசுவே இங்கே வந்து என் பிள்ளை மேலே கையை வச்சா அவர் சுகமாயிடுவான் நம்புகிறார். இயேசு ரெடி ஆகிட்டார். ஜெபாலய தலைவனில் போகணும். ஆனால் அதுக்குள்ளே அந்த பிள்ளை செத்தே போயிட்டது, மரித்து போய்விட்டது. எனவே இந்த மனுஷன் அழுகிறான், எல்லாரும் விட்டுருங்கய்யா, போதகரை விட்டுருங்க, பிள்ளை செத்து போச்சுது. ஆனால் இயேசு போனார். நீ கவலைப்படாதப்பா, தைரியமாக விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். போனாங்க. எல்லாரும் அழுகிறாங்க, எல்லாரும் அழுதுட்டுருக்குறாங்க. ஆனால் இயேசு எதுக்கு அழுகிறீங்க? அவன் சாகலை, தூங்கிட்டுருக்கிறா. அவங்க பார்வைக்கு இயேசு பரியாசம் பண்ணுவதை போல் இருந்துச்சு. உள்ளே போனார். தலித்தா கும்பி என்று சொன்னார். சிறு பெண்ணே எழுந்து நடத்தமாம். அந்த பிள்ளை 12 வயசு போல் எழுப்பி உட்காந்துட்டான். ஆகாரம் கொடுங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். என் தேவனுடைய பிள்ளைகளை துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர் இயேசு. அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஒழுங்காட போட சொல்லுகிறேன். அவருடைய சமூகத்தில் பர்வதங்களோட கூட மெழுகு போல உருகி போகுமாம். எனவே அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே துக்கம் நிறைந்திருக்கிற என்ன பார். அன்னாள் சொல்லுகிறாங்க, நான் கிளேசப்பட்டு போன ஒரு ஸ்திரீ ஆண்டவரே, மிகுதியான துக்கத்தினால் விசாரத்தினாலும் நிறைந்தவளாய் நான் வந்து நிற்கிறேன். அந்த மகளை சந்தோஷத்தோடு இயேசு அனுப்பினார் பாருங்களேன். அதை போல் நமக்கும் செய்ய அந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நோக்கி நம்பிக்கையோடு
ஹல்லேலூயா நோக்கி பார்க்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இன்றைக்கி அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். மகிழ்ச்சி வேணும். நிறைய பணம் இருந்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறாங்க. இல்லை, நிறைய சொத்து இருந்தால், இல்லை உண்மையான பெரிய பதவி இருந்தால், நல்ல வேலை இருந்தால் நம்ம சந்தோஷம் இல்லை. பதவியோ பணமோ சொத்தோ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. ஏன் பணக்காரங்கள்லாம் பிறகு தூக்க மாத்திரை போட்டு ஏன் தூங்குறாங்க? பணம் இருக்குதுல்ல, பணத்துக்கு மேலே தானே படுத்திருக்கிறாங்க. தூக்கம் வரமாட்டேங்குதுல்ல. பணம் சந்தோஷத்தை கொடுக்காது. சாலமோன் சொல்லுகிறான், உலகத்தில் அவனை போல் பணக்காரன் இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அது நம்ம அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், இல்லை உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கிற என்னமோ எலான் மஸ்கா என்னெல்லாமோ சொல்லலாம். எப்படி இருந்துட்டு போட்டும், எல்லாரோட பெரிய பணக்காரர் சாலமோன். ஆனால் சொல்லுகிறார் பாருங்களேன், மாயை எல்லாம் மாயை. பெரிய ராஜா தான், அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. இயேசு மட்டும்தான். அவர் நோக்கி பார்க்கலாம். வாங்கப்பா, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். எனக்கு சொல்லித்தார். இன்றைக்கி எனக்கு சந்தோஷத்தை வர வழி இல்லை. பணம் கொடுக்குன்னு பார்த்தேன், பணமும் கிடைக்கல, சந்தோஷமும் போச்சுது. இல்லை சொத்து கிடைச்சா, வீடு கிடைச்சா, இல்லாமல் பார்த்த ஆண்டவரை கிடைச்சது கிடைக்கல. இருக்கிற சந்தோஷத்தை இழந்து நான் கண்ணீரோடு இருக்கிறேன். வியாதி வந்தது தான் மிச்சம் ஆண்டவரே, அதுவும் இப்போ சேர்ந்துக்கிட்டது. நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் வேணும்னு சொல்லி இயேசு நோக்கி நான் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி சொல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும். ஆவியானவர் சந்தோஷத்தின் ஆவியானவர், மகிழ்ச்சியின் ஆவியானவர், ஆனந்தத்தில் அபிஷேகத்தை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. கவலையை மறக்க முடியலை, கண்ணீரை மறக்க முடியலை, துதிக்க முடியலை. வாங்கப்பா, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்க போகணுன்னே தெரியல, என்ன பேசணுன்னே தெரியல. கற்றுத்தாரும் ஆவியானவரே, நம்மளோட விருப்பமில்லாத இடங்களுக்கு போகாம என்னை தடுத்து நிறுத்திடுங்க. ஜீசஸ். எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன்
விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி ஜெபிக்கனே தெரியலப்பா, என்ன சொல்லி கேட்கனே தெரியல ஆண்டவரே. பைபிள சந்தோஷ சமாதானம் உண்டு. வேதத்தை திறந்து வாசிக்க, எனக்கு அந்த வசனங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய கற்றுத்தாரும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், அதாவது பொறாமை நிறைந்த பிள்ளைகள், நம்ம சத்துருவான் நினைக்கிறவங்களுக்கு நம்ம சந்தோஷம் இருக்க பிடிக்காது. ஏதாவது செய்வாங்க, ஏதாவது செய்து நம்ம குடும்ப சந்தோஷத்தை, நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாங்க. சோர்ந்து போய்விடும். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தான் தீக்கினைகள், எதிர்த்து நிற்க எனக்கு ஒரு பலம் தாரும். சோர்வுகள் அசதிகள் நீங்கி உற்சாகத்தினால சந்தோஷத்தினால நிரப்பப்பட உதவி செய்யும். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலையோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அது என்ன கவலையாக இருக்கட்டும், கவலைப்படுவதனால ஒன்றும் நடக்காது. சரத்தில் ஒரு அளவில் முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது. என்னையா செய்யணும்? அப்போ கவலையை மறக்கணும். அது இயேசுவால தான் முடியும். இப்போ யோசேப்பு சொல்லுகிறாரு. சில பேர் சொல்கிறாங்க உண்மைதான், மறக்க முடியலை, அந்த கவலையை மறக்க முடியலை. அருமையான பிள்ளைகளை இழந்து அது எப்படி நான் எப்படி சொல்ல முடியும்? அதை மறந்துடுங்கன்னு சொல்ல முடியுமா? அது மறக்கக்கூடிய காரியம் இல்லை தான். ஆனால் யோசேப்புக்கு ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் மறக்க கர்த்தனுக்கு உதவி செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, வருத்தம் யாவையும் மறக்க வைக்க இயேசுவால் முடியும். ஆண்டவரே, எனக்கு முடியலைப்பா, தாங்க முடியலை, மறக்க உற்சாகம் இருக்க எனக்கு பலம் தாரும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீங்களாம், ஆனால் அதை பார்க்குற உலகம் சந்தோஷப்படும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று மெய்யாக மெய்யாக எனவே எல்லாத்தையும் மறந்துடுவோம். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவரால் எல்லாமே முடியும். வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்ற முடியும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற முடியும். கொஞ்சம் திரும்பி பார்த்தா செய்திருக்கிறார். நான் நிறைய சாட்சி சொன்ன நேரம் இல்லை, எனக்கு உங்கள்கிட்டே சொல்லியிருப்பேன். நான் ஒரு தடவை 2 தடவை இல்லை, அநேக தடவை சொல்லியிருக்கிறேன். நான் இனி சந்தோஷமாக இருக்க முடியாது, நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. பிறகு திரும்ப திரும்ப சொல்லுவேன், இதை கொடுத்தா சந்தோஷம் ஊழியம் செய்வேன், இல்லாட்டா இப்படியே ஊழியம் செய்வேன். எத்தனை அற்புதங்களை செய்து 33 வருஷ காலமாக என்னை சந்தோஷத்தால் நான் ஸ்டேஜ் ஏறும் பொழுது ரொம்ப கவலையோடு தான் ஏறுவேன். ஆனால் பிரசங்கம் பண்ண பாட பாட அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன், மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிருவேன். அது எப்படி என்று தெரியாது. சந்தோஷப்படுத்துகிற தேவனத்தில் இருக்கிறார். பாடுவோம், துதிப்போம். டிஜேஎஸ் தினகரன் சகோதரன் அவர் சொல்லியிருக்கிறார், பாடுவேன், பரவசமாகி விடுவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாடினா துதிச்சா சந்தோஷம் வந்துடுமாம். கர்த்தர் பார்த்துக்கிறார். எனவே கவலைகளெல்லாம் மறந்து நம்ம ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் நல்லவர். மார்த்தாள் மரியாள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். எதிர் மகளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். பிள்ளைக்கு அழுது வந்த பெற்றோர் ஆகாரு, கானானிய ஸ்திரீ, ஒரு பிள்ளைகளின் தகப்பன், அவங்க துக்கத்தை சந்தோஷமாக இயேசு மாற்றி இருக்கிறாரு. அழுது வந்த அண்ணாளுக்கு ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. எனக்கு ஆபத்து வரும், ஆனால் ஆபத்து நேரத்தில் கூப்பிடுகிற எனக்கு என்றைக்குமே பதில் உண்டு. என்னோடு இருப்பாரு, எனக்கு விடுதலை கொடுத்துருவாரு. விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்னை உயர்த்திடுவார். நம்பி பாடுங்களேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நம்புவோம், இயேசுவை நம்புவோம். ஹல்லேலூயா. என்ன இருக்குது? இயேசு இருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறார். மகிழ்ச்சி உள்ள தேவன், மகிழ்ச்சியாக்குற தேவனாக இருக்கிறார். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசையா, உண்மையெல்லோ நான் பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். நானும் உலகத்துக்கு பின்னாலாம் ஓடினேன், ஆனால் எல்லாம் நீ ஏமாற்றி விட்டது. ஆனால் இயேசுவை நம்பின பிறகு, அவரை பற்றி கொண்ட பிறகு, ஹல்லேலூயா, ஆமாம், மாறாத நேசராக பலவிதமான கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருந்தாலும் தூக்கி எடுத்து நடத்தி கொண்டே வருகிறார். 1000 நாவுகள் போதாது. அந்த ஆண்டவரை நீங்களும் என்னோடு செய்து சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசையா, உண்மையெல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து, வேறு வழி இல்லை, துதித்து துதித்து. என் தேவன் பார்த்தீங்கன்னா சின்ன ஊழியமாக இருந்தாலும் என்னை சும்மா இருக்க விட மாட்டார். நான் வந்து பாடித்தான் ஆகணும், துதிச்சு தான் ஆகணும். எங்கே போனாலும் அப்படி தான். நான் விரும்பாட்டா கூட கொஞ்ச நாள் சும்மா இருக்கிறேனே, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன். இல்லை, எனக்கு நிறைய ஊழியங்களை கொடுத்து என்னை பாட துதிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். துதித்து துதித்து தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். துதித்து துதித்து தான் தடைகளை உடைக்க முடியும். எனவே பாடுக பார்க்கலாம். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசையாம்.
மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ கொண்டே உலகத்தோ வெற்றி கொண்டே உம்மையல்லோ அற்றி கொண்டே உலகத்தோ வெற்றி கொண்டே தூதித்து தூதித்து ஆகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து ஆகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவுள்ளா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவுள்ளா பெட்டகமே இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே தூதித்து தூதித்து ஆகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சொல்லும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. அழகின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், கண்ணின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், பயங்கரமான குழியாக இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து ஆகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைதானே பின்தொடர்ந்தே உம் தோழதான் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்ந்தேன் உம் தோழதான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து ஆகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரோடியே சுடர்விடும் நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரோடியே சுடர்விடும் நட்சத்திரமே. வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். தூதித்து
இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையே, நம்பிக்கைக்குரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் என்னோடு சேர்ந்து பாடி துதித்து ஆராதித்த பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சியை தருகிற தேவன் அப்பா, சொல்ல முடியாத சந்தோஷத்தினால நிரப்புகிற தேவன் ஆண்டவரே, எங்களோட வாயை நகைப்பில் நிரப்புகிற ஆண்டவர். யாமை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பல கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகளை பாம், துக்கத்தால் நிறைந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். எங்கே திரும்பினாலும் வேதனையும் கண்ணீரும். எப்படியா சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னென்ன கஷ்டத்தில் கிடக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கனமான ஊழியத்தை செய்ய இந்த பாவியான மனுஷன் தேர்ந்தெடுத்தீரே. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிப்பட்டு கிடக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். சுகமளிக்க வல்லமை கடந்து போய் எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கட்டும் ஆண்டவரே. சுகமடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஐயா. தேவைகளுக்கு மத்தியில் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசுவின் நாமத்தினாலே குறைகளை நிறைவாக மாற்றுகிற வல்லமை இப்பொழுது கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே குறைகள் நிறைவாக மாறட்டும் ஆண்டவரே. கட்டுகளுக்கு மத்திய நெருக்கத்துக்கு மத்தியில் விடுதலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை பாரும். கட்டவிழ்க்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடந்து போய் கட்டவிழ்க்கட்டும் ஆண்டவரே. சாத்தானால் வேதனைப்படுகிற குடும்பங்களை பாரும். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தை துரத்துகிற வல்லமை இப்பொழுது கடந்து செல்வதாக. எந்த நாடோ, எந்த தேசமோ, எந்த ஊரோ அப்படியே வல்லமை கடந்து போய் விசுவாசத்தை துரத்தி விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் நிமித்தம் கதறுகிற பெற்றோரை பாரும். வேலை இல்லை, குழந்தை இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை ஆண்டவரே. கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறணும் தேவன் செய்வீராக. என்னை மறுத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். சகல துதி கன மகிமை ஆவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். கர்த்தர் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். சுருக்கமாக நாம் வசனங்களை வாசித்து ஜெபிக்கலாம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எஸ்ஐயா 60:15 நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் களிப்பும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளை யாருக்கு கர்த்தர் சொல்லுகிறார்? நெகிழப்பட்டு, கைவிடப்பட்டு, ஒருவரும் கடந்து வராததுமாய் நீ காணப்பட்டாய். நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் உன்னை வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளை, கைவிடப்பட்ட மக்களின் தெய்வம் இயேசு, திக்கற்ற மக்களின் தெய்வம் இயேசு. அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கூட அநேகர் உட்கார்ந்து இருப்பார்கள். நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம கூட நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் எப்படி இளையகுமாரன் பணம்லாம் செலவழிந்து கஷ்டப்பட ஆரம்பித்த உடனே நண்பர்கள்லாம் விலகி போனாங்களோ ஒருத்தர் கூட அவனுக்கு இல்லவே இல்லை. அதே போல் எல்லாரும் போய்விடுவார்கள். 38 வருஷம் வியாதி போட்டு எல்லாரும் போனதை போல எல்லாரும் போய்விடுவார்கள். அப்போ இயேசு சொல்லுகிறார், நெகிழப்பட்டு, கைவிடப்பட்டு, ஒருவரும் தேடி வராததுமாய் காணப்பட்டாய். ஆனால் நித்திய மாட்சிமையாகவும் ஒரு தலைமுறை அல்ல, தலைமுறையாகவும் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். வானம் மாறும், பூமி மாறும், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாது. அன்பு தேவ பிள்ளைகள் திரும்ப சொல்லுவேன், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக தீர்க்கதரிசனம் வரப்பெற்ற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அநேக பெரிய பெரிய ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள் அப்படி சொல்லுகிறாங்க, ஜனங்கள் நம்புகிறாங்க. சில சபைகளுக்கு தீர்க்கதரிசிகள் அநேகம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல
ஜனங்கள் சீர்கட்டு போய்விடுவார்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே அன்றைக்கே இருந்தாங்களாம். இன்றைக்கும் அதை போல கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்களை போல இருந்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. யார் நல்ல தீர்க்கதரிசி யார் கள்ள தீர்க்கதரிசி தெரியவே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிற எல்லாம் நல்ல தீர்க்கதரிசி தானே. அப்போ இயேசுங்கிற தீர்க்கதரிசி மூலமாக உங்களுக்கு தீர்க்கதரிசனம் இன்றைக்கு வருகிறது. உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக என் கர்த்தர் வைக்க போகிறாராம். கைவிடப்பட்டு ஹல்லேலூயா வெறுத்து ஒதுக்கப்பட்டு இப்படியாக தள்ளப்பட்டு கிடக்கிற உங்களை தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைக்க போகிறாராம். என் அன்பு தேவ பிள்ளைகள், அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுக்க, தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சியாக வைக்க என்ன நடக்கணும்? அதை 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 14வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் சங்கீதம் 14:7 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்பொழுது மகிழ்ச்சி வரும்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இஸ்ரவேல் யார்? நாம தான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் எப்பொழுது கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. இன்றைக்கு அநேகர் பலவிதமான சிறையிருப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். வியாதி, கடன், பிரச்சனை, போராட்டம், சாத்தா நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அதனால சிறையிருப்பு கூட சந்தோஷம் இல்லை. ஆனால் சிறையிருப்பில் கிடைக்கிற மக்களை திருப்பும் பொழுது மகிழ்ச்சி வருமாம். யாரு சிறையிருப்பை திருப்புவா? கர்த்தர். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. 126வது சங்கீதம் 4வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆவருமையானவர்கள் ஆண்டவர்கிட்டே விழுந்துருவோம். சிறையிருப்பை திருப்புனா மகிழ்ச்சி. ஆண்டவர் என்னால முடியலப்பா, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்பை திருப்பும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து சிறையிருப்புக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் கேட்டு கர்த்தர் யாராவது ரட்சகர் அனுப்பி சிறையிருப்பு திருப்பி சந்தோஷத்தை கொடுத்ததை போல இன்றைக்கு சிறையிருப்புகளை கிடக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவே ரட்சகராக இருக்கிறார். அவர் இறங்கி வருவார், ரட்சிப்பு வரும், சிறையிருப்பு மாறும், மகிழ்ச்சி உண்டாகும். தாவீதை போல கெஞ்சுவோம், சிறையிருப்பை திருப்பி எங்களுக்கு மகிழ்ச்சி தாரும். 2வதாக மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏசாயா 55:1-2. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி, பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரசும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக, அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். என்னிடத்தில் வாருங்கள், கவனமாய் நான் சொல்வதை கேளுங்கள், அப்படி நடங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். அவர் சொல்லுகிற பணம் இல்லாதவர்களே, நான் முதலாவதே தியானித்தோம், நெகிழப்பட்டவன், கைவிடப்பட்டவன். பணம் இருக்கிறவனுக்கு தாங்க இந்த உலகம் என்று உலகமே சொல்லுது. பணம் இருக்கிறவனை தான் உலகம் மதிக்குது. காசு வேணும், ஒரு மரியாதைக்காகத்தான் நமக்கு மரியாதை வேணும், அப்படி தான் பணம் சம்பாதிக்க எல்லாரும் போகிறாங்க. அருமையானவர்களே, பணம் இல்லாதவனை இயேசு கூப்பிடுகிறார். பணம் இருக்கிறவனுக்கு எப்படியாவது சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு யாரை கூப்பிடுகிறார்? பணம் இல்லாதவர்களே என்கிட்ட வாங்க, இலவசமாக உங்களுக்கு தருகிறேன். தண்ணீர்கள் அண்டைக்கு ஜீவ தண்ணீர் உள்ள தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் அண்டையாகிய என்னிடத்துக்கு நீங்க வாருங்க. பணம் இல்லாம, துட்டு இல்லாம, காசு இல்லாம நீங்க வாங்கி சாப்பிடுங்க, இலவசமாக உங்களுக்கு தருகிறேன்.
அன்பு தேவ பிள்ளைகளே, எதையும் காசு கொடுத்து கொடுக்கிற தெய்வம் இயேசு ரட்சிப்பும் இலவசமாக கொடுக்கிறார். திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள். காசு வாங்கிட்ட சாப்பாடு கொடுத்தாரு, இலவசமாய் சாப்பாடு கொடுத்தார். யாருக்காவது காசு வாங்கி சுகத்தை கொடுத்தாராம்? இலவசமாய் சுகத்தை கொடுத்தார். இலவசமாய் சுகத்தை கொடுத்தார், இலவசம் விடுதலை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, புள்ளி சுண்ணி குட்டை உடைக்க காசு கேட்குறாங்க, வியாதி சுகமாக்க காசு கேட்குறாங்க. இயேசு யாருக்கு காசு வாங்கினதில்லை, இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாக வியாதியை சுகமாக்குகிறார், இலவசமாய் தேவைகளை சந்திக்கிறார். இதில் திராட்சரசம் என்ன அப்படி போட்டிருக்க இடத்துல ஃபில் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வீடா என்னவா என்ன வேணும் உங்களுக்கு, அதை ஃபில் பண்ணிக்கிடுங்க. பணம் செலவழி லஞ்சம் கொடுத்தா தான் வேலை, காசு இல்லைன்னா அரசாங்க வேலை கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளை, பணம் இல்லாமல் வந்து சாப்பிடுங்க, நலமானது சாப்பிடுங்க, கொடுமையானது புசித்ததை போல இருக்கும். கூப்பிடுங்க, யாருங்க வருகிறா? நாங்களும் ஊழியம் செய்துட்டு சபைக்கு வாங்கையா வாங்கையான்னு சொல்லி கூப்பிடுகிறோம். எனக்கு வேலை இருக்குது, போகிறேன், நைட்டில் வேலை வச்சிடுறாங்க, போகிறேன், சபைக்கு வர மனசு இல்லை. ஒரு கொஞ்சம் சொற்ப சம்பளத்துக்காக நான் என் ஜனங்களை குறித்து ரொம்ப வருத்தப்படுவேன். அதுதான் தங்களை வாழ வைக்க மட்டும் சொல்லி அப்படியே அந்த பணம் இருந்தால் தான் ஓடி ஓடி என்னமென்னு கஷ்டப்படுகிறாங்க. இயேசு விட்ட வாருங்க. 122 சங்கீதம் 1 தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள், சொன்ன மாத்திரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். வாங்கய்யா, இயேசு விட்ட வாங்க, அவர் சொல்வதை கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க. பிரசங்கத்தை கேட்க பிடிக்கல, ஆனால் வேறதான் வார்த்தை முக்கியம். அவர் சொல்வதை கவனமாக கேளுங்க, மகிழ்ச்சி கிடைக்கும். கடைசியாக எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 8:15-16. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் உடித்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எல்லாம் ஒட்டுமொத்தமாக கிடைத்தது. வெளிச்சம், களிப்பு, மகிழ்ச்சி, கனம் எல்லாம் கிடைத்தது. யாருக்கு? ஒரு 2 பேர் 3 பேருக்கல்ல, யூத குலத்துக்கே, 120 தேசத்தை சதறி கிடக்கிற யூத மக்கள் அனைவருக்கும் என் கர்த்தர் ஒரே நாளில் மகிழ்ச்சி, கழிப்பு, சந்தோஷத்தை கொடுத்தார். அதான் தனிப்பட்ட மனுஷனுக்கும் மகிழ்ச்சி கொடுக்க இயேசுவால முடியும், குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்க இயேசுவால முடியும், ஒரு ஊருக்கு மகிழ்ச்சி கொடுக்க இயேசுவால முடியும், தேசத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்க இயேசுவால முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது? யூத ஜனங்களை ஒரே நாளில் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொல்லாத மனுஷனாகி ஆமான் தனக்கு இந்த செல்வாக்கை பயன்படுத்தி ராஜாவிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளில் யூத ஜனங்களோட சத்துருக்கள் அழிக்கணும். இந்த யூத என்ன செய்தாங்க? 3 நாள் உபவாசம் போட்டாங்க. 3 நாள் பிசியாமல் குடியாமலாம் ரெட்டில் உட்காந்து உபவாசம் போட்டு கண்ணீரோடு 4ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது, எஸ்தரில் அங்கே எல்லாரும் ஒரே அழுகையும் மகா துக்கமும் வேதனையுமாக இருந்துச்சுதான். அப்படிப்பட்ட ஜனங்கள் மகா கொடிய துக்கம், வேதனை, ரெட்டில் உட்காந்து கதறுகிறாங்க. உயிர் போக போகுது, குடும்பத்தோடு அழிய போகிறோம், குலமையும் நாசமாக போகிறது. ஆனால் 3 நாள் உபவாசத்தில் ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்தார். யூத சத்துருவாகி ஆமான் கொலை செய்யப்பட்டான். 10 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போல் 120 தேசத்திலையும் யூதருக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு போனார்கள். யூத ஜனங்களுக்கோ மகிழ்ச்சி, வெளிச்சம், களிப்பு, கணம் எல்லாம் உண்டானது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பல விதத்தில் இருக்கப்பட்டு கஷ்டப்படுகிறீங்களா? உபவாசம் போடுங்களேன். உபவாசம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கசப்பாக எனக்கு தெரிகிறது. டயர்டாகிடுவேன், சோர்ந்து போயிடுவேன். டாக்டரு உபவாசிக்க கூடான்னு சொல்லிட்டாரு. அந்த டாக்டர் சோங்க கொடுப்பாரு உங்களுக்கு? எந்த டாக்டர் உங்களுக்கு நீ உபவாசம் இருந்தால் நல்லதுலன்னு சொல்லுகிறாரோ அந்த டாக்டர் ஓசியில் மருந்து கொடுப்பாராம், ஓசியில் வைத்தியம் பார்ப்பாராம், உன்னை சுகமாக்கிடுவாராம். ஆனால் இயேசுங்கிற வைத்தியர் உன்னை சுகமாக்குவார் அல்லவார், இலவசமாய். அவர் சொல்லதை கேளுங்களேன். இந்த சுகமாக்க முடியாத காசு பிடுங்குகிற டாக்டர்மார அவங்க பேச்சை கேட்டுட்டு இன்னும் ஏன் கெட்டு போயிட்டே இருக்கிறீங்க? 3 நாள் உபவாசம் 120 தேசத்தில் இருந்த அத்தனை யூதர்களுக்கும் மகிழ்ச்சி, வெளிச்சத்தையும் களிப்பையும் கனத்தையும் கொண்டு வந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வழி இல்லை. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுமாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமாம், மகிழ்ச்சி வரணுமாம், அழுக கண்ணீர் மாறணுமாம், எதிரிகள் அழியணுமா? உபவாசம்தான்.
யோசபாத்து நாட்களில் அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆபத்து வந்துச்சுது, சத்துருக்கள் வந்தாங்க, உபவாசம் போட்டு அழுதாங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, சிறையிருப்பை திருப்புவார், திருப்பும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் சொல்லதை கவனமாக கேளுங்க, மகிழ்ச்சி உண்டாகும். எந்த பிரச்சனை இருந்தாலும் உபவாசம் போட்டு கர்த்தர் பார்த்து அழுது புலம்புங்க, களிப்பு மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும். தலைகளை தாழ்த்தி கெங்கிட முடிஞ்சோம் பண்ணலாமாம். என் அன்பின் ஆண்டவராய் இயேசுவே, துக்கம் நிறைந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். உலகம் தர முடியாத சந்தோஷ சமாத்தையும் உலகம் எடுக்க முடியாத சந்தோஷ சமாத்தை கொடுக்கிறவர் இயேசு. எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, எத்தனை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறீங்க. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியாதா? முடியும் ஆண்டவரே. இது தெரியாமல் இங்கேயோ போகிறாங்கப்பா. ஆண்டவரே கூப்பிடுகிறீங்க, வாங்க. பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் பணத்தை செலவழிக்கிற? இலவசமாக வா, நான் சொல்லுவதை மட்டும் கேட்டு நடந்துரு. ஹல்லேலூயா, உனக்கு மகிழ்ச்சி வரும் சொல்லும் பொழுது அது செய்யலாமில்ல ஆண்டவரே. செய்ய பலன் தந்து மகிழ்ச்சி ஆக்கிடும் ஆண்டவரே. சிறையிருப்பு கூட சந்தோஷம் இருக்காது, சிறையிருப்பு திரும்பும் பொழுது சந்தோஷம் வந்துடும். சிறையிருப்பு திருப்பும் ஆண்டவரேன்னு கேட்போம். சிறையிருப்பை திருப்பி இந்த பிள்ளைகளை யார் யார் இந்த வார்த்தைக்கு எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன சிறையிருப்புகளை கிடக்கிறாங்களோ, சிறையிருப்பை திருப்பி தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவதை போல சிறையிருப்பை திருப்பி சந்தோஷத்தை கொடுத்துரும், மகிழ்ச்சியை கொடுத்துருங்கப்பா. யூத எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் தேசத்தில் யூத ஜனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தது, எவ்வளவு கதறி இருப்பாங்க. அன்று 3 நாள் உபவாசம் போட்ட உடனே கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்தீர், காரியங்களை மாறுதலாக முடிவு பண்ணினீரே. அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர். உபவாசம் போடட்டும் ஆண்டவரே, மனுஷன் பேச்சை கேட்க வேண்டாம், கர்த்தர் பலன் தருவார். உபவாசம் போட்டு சாத்தானே ஜெயித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், களிப்பு மகிழ்ச்சி கனம் எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. என் கடமை செய்துட்டேன், நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். துக்கம் நிறைந்திருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கீழ்ப்பிடித்து நடந்து தேவன் தருகிற மகிழ்ச்சியை பெற்று மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும். அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்துட்டையா, மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் இனமாக மகிழ்வோம், யேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.